ஓம் ஸ்ரீ சாய்ராம். சிரடி சாய்பாபா, பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா இருவரின் ஆசீர்வாதம் அனைவருக்கும் கிடைக்க நான் மனதார பிரார்த்தனை செய்கிறேன். பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா அவர்களின் அருள் உரை. படைப்பாளிகளுக்கும் படைப்பவர்களுக்கும் என்ன தொடர்பு? சரியான கண்ணோட்டத்தில் வளர்த்துக்கொள்ள பகவான் என்று நம்மை அன்புடன் அறிவூட்டுகிறார். இன்று ஆன்மீகத்துக்கு இவ்வுலக வாழ்க்கைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இன்று மக்கள் நினைக்கிறார்கள், இது ஒரு பெரிய தவறு. உண்மையான தெய்வீகம் என்பது ஆன்மீகம் மற்றும் சமூக கடமைகளின் கவலையாகும். தேசிய ஒருமைப்பாடும் சமூக நல்லிணக்கமும் ஆன்மீகத்தை அடிப்படையாக கொண்டது. ஆன்மீகத்தையும் சமூக ஈர்ப்பையும் இணைக்கும் தெய்வம் படைப்பாளரும் பிரகதியும். படைப்பு அல்லது இயற்கை ஒன்றோடு ஒன்று பிரிக்க முடியாத வகையில் தொடர்பு உடையவை. எனவே கடவுளை படைப்பிலிருந்து தனித்தனியாக கருதக்கூடாது. பிரபஞ்சத்தில் கடவுளை பாருங்கள். உதாரணமாக, வெள்ளியால் செய்யப்பட்ட ஒரு டம்ளர். இங்கே டம்ளரில் உள்ள வெள்ளியை கவனிப்பர். டம்ளரின் வடிவத்தை பற்றி அல்ல, பொருள் அடிப்படையாக பற்றி மட்டுமே சிந்திக்கிறார்கள். அதை டம்ளராக பார்ப்பவர்கள் அதன் வெள்ளி தளத்தை குறிப்பதில்லை. வெள்ளி மற்றும் டம்ளர் இரண்டையும் அடையாளம் காணக்கூடியவர் மட்டுமே அது வெள்ளி டம்ளர் என்பதை அடையாளம் காண முடியும். அதுபோலவே சுயம் இல்லாமல் படைப்பு இல்லை. இன்று பெரும்பாலுமான மக்கள் படைப்பை மட்டுமே பார்க்கிறார்கள். மக்கள் படைப்பை சிருஷ்டி என்பது படைப்பாளரின் முன்னோக்கு என்பதை மிக சிலரே அங்கீகரிக்கின்றனர். பிரம்மம் உயர்வு இல்லாமல் பிரபஞ்சம் இங்கே இருக்க முடியாது என்பதை ஒவ்வொரு மனிதனும் உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியம். இந்த பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஜெய் சாய்ராம். அல்லாஹ் மாலிக்.